நம்மளோட சேனல்ல ஹேர்ஸ்டைல் ரிலேட்டட் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா 2022ல நம்ம சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆக்டர்ஸ் வச்ச பெஸ்ட் ஹேர்ஸ்டைல் பத்தி நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் அது எப்படி வைக்கலாங்கிறதையுமே ஒரு ஹிண்டா கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும், உங்களோட சரணுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்த்து பண்ணிருங்க. சரி, ஹேர்ஸ்டைல் பத்தி பார்ப்போமா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஹேர்ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா டான் மூவில சிவகார்த்திகேயன் சார் வச்சிருக்கிற ஹேர்ஸ்டைல். ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹேர்ஸ்டைல்னு சொல்லலாம். ஹேர்ஸ்டைலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபார்மல் ஹேர் கட். ஸோ இந்த ஹேர் கட் வைக்கிறது எப்படின்னா, நீங்கள் பெருசாக இதுக்கு எந்த ஒரு எஃபர்ட் போட்டுமே வெட்டணும்னு தேவை கிடையாது. பிகாஸ் இது ஒரு நான் ஃபேடட் லுக். சைடில் வந்து அப்படியே ஃபார்முலாக வெட்டிடுங்க. இப்போ நான் வச்சிருக்கிறது எக்ஸாக்ட்லி வந்து அந்த லுக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ இது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒரு டைமாக ட்ரை பண்ணியிருப்போம். பட் ஃபேடட் லுக் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஃபேட் பக்கமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் அகெயின் வந்து இப்போ ட்ரெண்டிங்குள்ளே வந்து வருது. ஸோ எல்லாமே மாறி மாறி வந்துட்டு இருக்கும்ல. இந்த ஹேர்ஸ்டைல் வைக்கிறதுக்கு நீங்கள் மீடியம் லென்த் ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். எந்த அளவுக்கு உங்களோட ஹேர் இருக்கணும்னா, உங்களோட மிடில் நோஸ் வரைக்கும் உங்கள் ஹேர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் மிடில் நோஸ் வரைக்கும் மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் மேலே தூக்கி நிறுத்தும் போது ஈவனாக வந்து இருக்கும். ஸோ சைட்லேயுமே வந்து அப்படியே லைட்டாக மட்டும் கம்மி பண்ணால் நீங்கள் போதும். கட் பண்ண உடனே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 10 days விட்டிங்கன்னா இந்த ஹேர் லுக்கை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹேர் லுக் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிற பர்சன் இல்லைன்னா காலேஜ் போகிற பர்சன் எல்லாருக்குமே வந்து இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க இந்த ஹேர்ஸ்டைல் வச்சுட்டு போனால் கண்டிப்பாக யாருமே திட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹேர்ஸ்டைல் தான் இது. ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் எந்த ஃபேஸ் ஷேப்புக்கு செட் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா ஃபேஸ் ஷேப்புக்குமே செட் ஆகும். முக்கியமாக வந்து ட்ரையாங்குலர் ஃபேஸ் ஷேப்புக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அண்ட் ரவுண்ட் ஃபேஸ் ஷேப் இருந்தாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஹேர்ஸ்டைல். பெருசாக எஃபோர்ட்லாம் போட தேவையில்லை. இந்த காலேஜில் திட்டுவாங்க, ஸ்கூலில் திட்டுவாங்க அப்படிங்கிற பர்சனிங்காக இருந்தீங்கன்னா இந்த ஹேர்ஸ்டைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஹேர்ஸ்டைல் கொஞ்சமாக வந்து நம்ம ரீஸ்டைலுமே பண்ணிக்கலாம். மேலே தூக்கி வைக்கலாம். அப்படின்னா ஒரு பக்கம் நல்லா தூக்கி வால்யூம் இந்த பக்கம் வர மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அதுவுமே பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். சரி, அடுத்த ஹேர்ஸ்டைல் பார்ப்போம். அடுத்த ஹேர்ஸ்டைல் யாஷோட KGF 2 ஹேர்ஸ்டைல். ஸோ இந்த ஹேர்ஸ்டைலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் சைட் ஸ்வீப். சைட் ஸ்வீப்புங்கிறது நார்மலாக வந்து மீடியமாக இருக்கும். இது வந்து லாங் சைட் ஸ்வீப். நீங்கள் நெட்டில் அடித்தாலே வந்து இதை பற்றி ரிசல்ட்ஸ் நிறையா உங்களுக்கு வந்து வரும். இந்த ஹேர்ஸ்டைல் வைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஸ்மூத்னிங் வந்து பண்ணியிருக்கணும். அப்போ மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் ரொம்பவே ஸ்மூத்தாக லென்த்தாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் ஃபேடாகவும் நீங்கள் வைக்கலாம், நான் ஃபேடாகவும் வைக்கலாம். KGFல வந்து யாஷ் ட்ரை பண்ணியிருக்கிறது நான் ஃபேடட் ஹை வால்யூம் ஹேர்ஸ்டைல். இது ரொம்பவே வால்யூம் அதிகமாக இருக்கும். மெயின்டெனன்ஸுமே ரொம்ப அதிகம். நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஷாம்பு யூஸ் பண்ணணும், கண்டிஷனர் யூஸ் பண்ணணும், சீரம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெயின்டைனிங் வந்து ரொம்பவே அதிகம். உங்களுக்கு வந்து ஹேரில் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும், எனக்கு பெருசாக வந்து எந்த இடத்துலையுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுன்னா நீங்கள் இந்த ஹேர்ஸ்டைலை ட்ரை பண்ணலாம். இந்த ஹேர்ஸ்டைல் நீங்கள் பின்னாடி தூக்கி போட்டாலுமே அந்த லுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் விட்டாலுமே அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து உங்களுக்கு பியர்டு இருந்தால் மட்டும் இந்த ஹேர்ஸ்டைலை ட்ரை பண்ணுங்கள். பியர்டு இல்லாமலே ட்ரை பண்ணிங்கன்னா குழந்த மாதிரி இருப்போம். ஸோ சொல்லப்போனால் கேர்ள் மாதிரி வந்து இருப்போம். உங்களுக்கு பியர்டு இருந்துச்சுன்னா இந்த லுக் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ லாங் சைட் ஸ்வீப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது பீஸ்ட் விஜய் சாரோட ஹேர்ஸ்டைல். ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் வைக்கிறதுமே கொஞ்சம் சிம்பிள் தான் சொல்லலாம். இவர் வச்சுக்கிற ஹேர்ஸ்டைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேடட் டெக்ஸ்சர்டு மெஸ்ஸி ஹேர்ஸ்டைல். இப்போ ரீசெண்ட் டைமில் விஜய் சார் வந்து மெஸ்ஸியான ஹேர்ஸ்டைலை சூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. பிகாஸ் அவரோட ஃபேஸுக்கு வந்து அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அவரோட ஃபேஸ் வேல்யூவை ரொம்பவே எடுத்து காட்டுதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து சலூன் போயிட்டு டெக்ஸ்சர்டு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். டெக்ஸ்சர்டு கட்டுனா அங்கங்கே கேப் விட்டு வந்து டெக்ஸ்சர் மாதிரி வந்து வெட்டுவாங்க. ஸோ அப்போ நம்ம கையில் தூக்கி நிறுத்தும் போது வந்து அந்த லுக் பார்க்குறது கொஞ்சம் மெஸ்ஸியாகவும் கொஞ்சம் நல்ல யூனிக்காகவும் வந்து இருக்கும். ஸோ அந்த சைடில் எந்த ஒரு ஃபேடுமே பண்ணல. அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிக்ஸில் பாருங்கள், பேக்கில் வந்து அப்படியே ரொம்ப அதிகமாக வந்து ஹேர் வந்து விட்டுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா அவ்வளோ அட்ராக்டிவாக வந்து இருக்காது. ஸோ நீங்கள் இந்த ஹேர்ஸ்டைல் ட்ரை பண்ணும்போது பேக்கில் வந்து லைட்டாக ஃபேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஈக்குவலாக வந்து வெட்ட சொல்லிடுங்க. அந்த இடத்துல மட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு பெருசாக வந்து நல்லா இருக்காது. பட் ஃப்ரண்ட் அண்ட் சைடில் வந்து இந்த லுக் வந்து ரொம்பவே நம்மளை அட்ராக்டிவாக வந்து காட்டும். அண்ட் இதோட மெயின்டெனன்ஸுமே ரொம்ப கம்மி. ஜஸ்ட் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு கையில் வச்சு செட் பண்ணாலே போதும். அண்ட் ஹேர் ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும், செட் பண்ணாலே போதும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஹேர்ஸ்டைல் யாருக்கு செட் ஆகும்னா, நம்ம ரவுண்ட் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக செட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபேஸ் இருந்தால் இந்த ஹேர்ஸ்டைல் வந்து நீங்கள் மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஹேர்ஸ்டைல் வந்து வேவி ஹேர் இருக்கிறவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். அண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறவங்க ஓகே தான், பட் வேவி ஹேர் இருக்கிறவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த ஹேர்ஸ்டைல் வந்து செட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இதையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது விஜய் சேதுபதி சாரோட ஹேர்ஸ்டைல் விக்ரம் மூவிலேருந்து.
ஸோ விக்ரம் மூவியில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் இன்ட்ரோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விஜய் சேதுபதியோடு தான் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இன்ட்ரோ. ஸோ வேறு லெவல் கிளாஸியாக இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். அவர் வச்சுக்கிற ஹேர்ஸ்டைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிக் பேக், அதாவது ஃபுல்லாகவே பேக்கில் வைக்கிற ஹேர்ஸ்டைல் பேர் ஸ்லிக் பேக்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹேர் பொமேட் அப்படி இல்லைனா வந்து ஜெல் யூஸ் பண்ணி மட்டும்தான் செட் பண்ண முடியும், இல்லைனா கண்டிப்பாக வந்து செட் பண்ண முடியாது. உங்களோட ஹேரோட லென்த்துமே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இந்த ஹேர் ஸ்டைல் நார்மலாக பார்க்கும்போது ஹேர் வால்யூம்லாம் தேவையில்லை, ஹேர் லென்த் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் இவங்க வேக்ஸ் அண்ட் ஜெல்லெல்லாம் போட்டு மேலே நல்லா தூக்கி சீவி இருக்கிறனால வந்து உங்களுக்கு பெருசாக வால்யூம் இல்லாத மாதிரி தெரியுது. பட் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நம்மளோட நோஸ்க்கு கீழே வரைக்குமாவது ஹேர் இருக்கணும். அப்போ தான் நம்ம மேலே இப்படி தூக்கி நிறுத்தும் போது அது போய் நிற்கும், இல்லைனா வந்து அங்கங்கே வந்து விழுந்துட்டு ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆயிடுன்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலில் நீங்கள் ஆயில் வச்சுமே வைக்கலாம். பட் ஆயில் வச்சு வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஃபீலிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லிக் பேக் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹேர் பொமேட் அப்படி இல்லைனா வந்து ஜெல் யூஸ் பண்ணி வந்து செட் பண்ணுங்கள், பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைலுக்குமே பியர்டு இருந்து கொஞ்சம் பாடி உங்களுக்கு போல்டாக இருந்துச்சு, ஜிம் போகிற பர்சனிங்களாக இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே யூனிக்காகவும் அட்ராக்டிவாக வந்து இருக்கும். அடுத்தது சூர்யா சார் ரோலக்ஸ் ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைலுக்காக இருக்கட்டும், அவரோட லுக்குக்காக இருக்கட்டும், பெரிய கிரேஸ் எல்லாத்துக்குமே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ தேட்டரில் இந்த சீன் பார்க்கும்போதெல்லாம் வேறு லெவல் கூஸ்பம்னு சொல்லலாம். ஸோ சூர்யா சாரோட எல்லா ஹேர் ஸ்டைலுமே வந்து யூனிக்காக இருக்கும். அவர் பஸ்கட் ட்ரை பண்ணியிருக்காரு அண்ட் சூரரை போட்டு சொல்லலாம் பஸ்கட்டுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேடரில் நிறைய ஹேர் ஸ்டைல் வந்து வச்சுருக்காரு, நான் ஃபேடர் லுக் ட்ரை பண்ணியிருக்காரு, லாங்கர் ட்ரை பண்ணியிருக்காரு. எல்லா ஹேர் ஸ்டைலுமே வந்து அவருக்கு பக்காவாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த படத்தில் அவர் ட்ரை பண்ணிக்கிற ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான மெஸ்ஸி ஹேர் லுக்கு தான். இப்போ விஜய் சார் வந்து ட்ரை பண்ணியிருந்தால ஸோ அதே மாதிரி நார்மல் மெஸ்ஸி ஹேர் லுக், டெக்ஸ்சர் வந்து கிடையாது. நார்மலாக வந்து மெஸ்ஸியாக வந்து ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு களைச்சி விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் இது சைட்லேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப் மாதிரி எனக்கு ஃபீல் க்ரியேட் ஆகுது. பிகாஸ் கீழே இருந்து அப்படியே லோலேருந்து அப்படியே மேலே போக ஹை ஆகிட்டு போகுது. ஸோ லைட்டாக நீங்கள் கிஃப் மாதிரி வைக்க சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஹேர் ஸ்டைலை விட ரொம்ப யூனிக் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பியர்ட் ஸ்டைல். ஸோ நார்மல் பியர்ட் ப்ளஸ் கோட்டி வந்து பெருசாக வந்து வச்சுருக்காரு. வேறு லெவல் லுக்குங்க. ஈவன் நான் கூட ஃபேஸ் ஆப்பில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கே அது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்போ முடிவு பண்ணேன் எப்படியாவது பியர்ட் வளர்ந்துச்சு நான் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ட்ரை பண்ணுன்ட்டு. எவ்வளோ வருஷம் ஆகுமோ தெரியல. ஸோ அந்த லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட பியர்ட் ஸ்டைல் ரொம்ப ரக்கடாக இருக்குது. அந்த ரோலுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஒரு ரக்கட் லுக்கை வந்து இது கிரியேட் பண்ணி கொடுக்குது. மற்றபடி ஹேர் ஸ்டைல் வைஸாக ஒரு நார்மலான மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் தான் வந்து இது. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலுமே மஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சூர்யா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. அடுத்தது துருவ் விக்ரமோட மகான் ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பற்றி பேச சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி வைக்கிறது, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஹேர் ஸ்டைல் பற்றி ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஹேர் ஸ்டைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடட் சைட் ஸ்வீப்பு ஹை வால்யூம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான ஹேர் ஸ்டைல். நம்ம முன்னாடி சொன்ன ஹேர் ஸ்டைல் எல்லாமே ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். பட் இது வந்து அவ்வளோவா வந்து நம்ம எல்லாருக்குமே செட் ஆகாதுன்னு சொல்லலாம். ஈவன் அந்த மூவியில் பார்த்தீங்கன்னாலுமே ஒவ்வொரு சீனுக்குமே ஒவ்வொரு பிளேஸ்க்குமே வந்து ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா சைடில் ஃபேட் பண்ணிட்டாங்க, மேலே வந்து வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்று இந்த பக்கம் சாயும், இல்லைனா வந்து பின்னாடி சாயும், ஸோ முன்னாடி சாயும். இந்த மாதிரி வந்து அது ரொம்ப மெஸ்ஸியாக வந்து போயிட்டே இருக்கும். ஹேர் ப்ராடக்ட் இல்லாமல் இந்த ஹேர் ஸ்டைலை நம்ம செட் பண்ணவே முடியாது. நீங்கள் ஹேர் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒழுக்கமாகவே வந்து உங்களுக்கு நிற்காது. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒப்பீனியன் படி நீங்கள் மேலே வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னா வந்து இதை ட்ரை பண்ணலாம். மேலே நான் ஹை வால்யூமாக வைக்கணும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வச்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்களே வந்து யோசிப்பீங்க. மூவியில் பார்க்கும்போது அவங்க அடிக்கடி செட் பண்ணிப்பாங்க, அதனால் அது பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கஷ்டம்தான் வந்து சொல்லலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான். நான் மேலே சொன்ன ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் சொன்ன ஹேர் ஸ்டைலில் எது உங்களோட ஃபேவரெட்டுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த ஹேர் ஸ்டைலுக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்காங்கிறத பார்த்துடலாம். அண்ட் மறக்காமல் கைஸ் நான் ஏதாவது ஹேர் ஸ்டைல் மிஸ் பண்ணியிருந்தாலுமே அதையுமே வந்து சொல்லுங்கள். மேபி உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட ஹேர் ஸ்டைல் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது ஹேர் ஸ்டைல் இருந்தாலுமே அதை மறக்காமல் கீழே சொல்லுங்கள். அண்ட் 2022 வந்து மூவிஸ்லேருந்து மட்டும்தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஃபஸ்ட் ஒரு சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணுன்னா சரண் லிஸ்ட் ஐடி பேர் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபோட்டோக்கான போஸ்ட் சைடஸ் ஆஃபீஸ் அது மட்டும் இல்லாமல் என் கூட எங்கேஜாக இருக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் நல்ல பிளாட்ஃபார்ம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரண் லைஃப் ஸ்டைல் இப்போ நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனல் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ வெயிட் பண்ணுறது. இன்னொரு இன்ஸ்டாவில் பார்ப்போம். பாய் பிரதர்ஸ்.